ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேதா ஸ்டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இன்றைக்கி நெட்டில் பார்க்கும்போது நிறையா பேர் பேசுகிறத ப்ளஸ் நிறையா ப்ளாக்ஸில் கூட நான் பார்த்தேன். ஸோ என்னென்னா, நம்ம எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரையும் இப்போ எவால்வ் ஆகிருக்கோன்னு பாருங்கள். ஸோ நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஹோமோஷேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜில் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி ஒரு நேச்சுரல் ப்ராசஸில், அதாவது ஏஐ செலக்ட் பண்ணுற ஒரு ஹெல்தியான ஸ்பெர்மை, ஸோ அதை வச்சு நம்ம இந்த இன்ஃபர்டிலிட்டின்ற அந்த குறையை தீர்க்கிற அளவுக்கான ஒரு பரிணாம வளர்ச்சியை மனிதர்களாக நம்ம வந்துட்டோம். நம்ம ஆன்செஸ்டர்ஸ் குரங்குகளை போல இருந்து, அதாவது ஹோமினிட்ஸ் சுமார் 6 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து வந்தாங்க. அவங்க கிராஜுவலாக எவால்வ் ஆகி ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எராக்டஸ், ஃபைனலி ஹோமோ ஷேப்பியன்ஸ் நாம தான். இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். தோன்றும், அதாவது ஸ்பெர்ம் எக்கை மீட் பண்ணுறது, ஒரு டிஎன்ஏ மிக்ஸு, அது பேபி பார்ன் ஆகுது. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ப்ராசஸ். இதில் ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆகுறது, அது நேச்சர் டிசைட் பண்ணுறது. அதாவது எந்த ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆகணும் அப்படின்றது நேச்சுரலாக நம்ம டிசைட் ஆக ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன ஆயிட்டிருக்கு அப்படின்னா, அமெரிக்கா, ஜப்பான் இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸில் எல்லாமே ஏஐ சிஸ்டம் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணுது. ஸோ ஒரு 200 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா, அது மேனுவலாக ஸ்பெர்மை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதில். அண்ட் ஆல்சோ அந்த ஸ்பெர்மில் மார்ட்டிலிட்டி ரேட்டு, ஷேப்பு, ஜெனட்டிக் ஸ்ட்ரென்த்து, குரோமோசோமல் எரர்ஸை செக் பண்ணி அந்த சுகாதாரமான ஸ்பெர்மை மட்டும் செலக்ட் பண்ணி ஐவிஎஃப் ப்ராசஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுது. ஏஐயில் பேபி, அதாவது நம்ம இந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணி நம்ம ஒரு பேபி அப்படின்னும் போது நம்ம ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் எல்லாம் நம்ம எளிதாக தவிர்க்க முடியும், ரைட்டா? ஸோ இது யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தா, இன்ஃபர்டிலிட்டி கப்புள்ஸ்க்கு. அப்புறம் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் முன்னாடி இருந்தது அப்படின்னா இது மூலியமாக அதை அவாய்ட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு பேபிக்கு பெட்டர் ஹெல்த் ஃபவுண்டேஷன் நம்ம கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ இது ஒரு எத்திக்கலாக, இல்லை நேச்சுரலாக செலக்ட் பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு ஏஐ இன்டர்ஃபியர் ஆகிறது எவ்வளோ தூரம் பெனிஃபிஷியல் ஆர் டேஞ்சரஸ் அப்படின்றது ஒரு டிபேட் டாப்பிக்கு. ப்ளஸ் இது ஒரு காஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இதில் பெனிஃபிட்ஸும் இதே மாதிரி அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சரில் டிசைனர் பேபிஸ், அதாவது இந்த ஸ்பெர்ம் தான், ஸோ இது தான், இப்படி தான் கண் இருக்கணும், இப்படி தான் மூக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் பேபியவே எப்படி நம்ம வீட்டுக்கு இப்படி ரூம் இருக்கணும் டிசைட் பண்ணுற மாதிரி அப்படி டிசைட் பண்ணால் அது நல்லதா, இல்லை நேச்சருக்கு அகெயின்ஸ்டான விஷயமா அப்படின்றது அது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு. அண்ட் ஆல்சோ என்னோடய பார்வையில் பொறுத்தளவுக்கு இது ஒரு மெடிக்கல் லீப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முன்னாடி சர்வைவலுக்கு எவால்வ் ஆகிட்டு இருந்தோம், பட் இப்போ குவாலிட்டிக்கு எவால்வ் ஆகிறோம். குழந்தை உருவாகிறதுல கூட ஏஐ ஒரு துணை சக்தியாக வரும் நாள் வரும் போல். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான். இன்னும் இது இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய இன்னோவேஷன்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க.